வணக்கம் நண்பர்களே. அதாவது 2 தற்குறிக்கு பாத்தீங்கன்னா மைக்க தூக்கிட்டு எல்லா படத்துக்கும் ரிவ்யூ எடுக்க போவானுங்க. அவனுங்க சௌரியத்துக்கு பேசுவானுங்க, எதனா பண்ணிட்டு இருப்பானுங்க. இதை நான் ஆரம்பத்துல பாக்குறப்ப சரி ஓகே ஏதோ ஒரு புதுசா ட்ரெண்ட் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இவங்க ஊபிஸ்னு. அதாவது இது எனக்கு சொல்ல விருப்பம் இல்லதான், இருந்தாலும் இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே காண்டாகுது. இப்ப ரீசெண்டா இவனுங்க பதறி வச்ச ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜா சாரு. இந்த இஷ்யூ எல்லாம் வைரமுத்து எழுத்து பெருசா மியூசிக் பெருசான்னு போயிட்டு இருக்கிறப்ப இந்த கார்பரேட் இஷ்யூ எல்லாம் இருந்துச்சு. அது இவனுங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பதறி வச்சிருக்கானுங்க மனுஷன பாவம். என்ன சொல்றானுங்க பாருங்களேன். எப்பா மியூசிக் நீங்க போட்டா பாட்டுக்கு ஓனரே நீங்க தான்றது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், நம்ம ஒருத்தர் கிட்ட காசு குத்தி வீடு கட்டுன்னு சொல்லுவோம். மேஸ்திரி தான் எல்லாமே பண்ணுவான், கொத்தனார் தான் எல்லாமே பண்ணுவாங்க. வீடு அவங்களுக்கு சொந்தமா? அதாவது இந்த வாய்ஸ் கேட்கறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? அதே வாய்ஸ் மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி ஒரு பைத்தியக்காரன் தான் நாட்டுக்குது. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? என்னன்னா இவங்க இளையராஜாவை ஏன் இப்ப கொதற ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, நான் தான் சொன்னல ஆரம்பத்திலேயே இவங்க ஒரு ஊபிஸ். இவங்க எதனால இளையராஜாவை கொதறாங்கன்னா, இளையராஜா ஒரு டைம்ல மோடிக்கு ஆதரவா பேசியிருப்பாரு. அதுவும் கொஞ்சம் ஓவரா அம்பேத்கரை மோடிக்கு இணைய வச்சு பேசியிருப்பாரு. அது நம்மளுக்குமே ஏற்புடையதா இல்லதான். இருந்தாலும் அவரோட துறையில ஒரு கலைத்துறையில அவர் ஒரு பெரிய லெஜண்ட். அவர் பண்ணியிருக்கிற விஷயம் யாராலுமே பண்ண முடியாத விஷயம். என்னன்னா இப்ப இன்டெலக்சுவல் ரைட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ற, கலைத்துறையில ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. இது இவர் மட்டும்தான் வாங்குறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, எல்லா மியூசிக் டைரக்டரும் வாங்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பின் கீழே வாங்கிக்கிறாங்க. அதாவது இவங்க பாட்டை யாராவது யூஸ் பண்ணாலோ இல்ல அவங்க பாட்டை ஒரு கலை நிகழ்ச்சியில போட்டு யூஸ் பண்ணிட்டாலோ இதெல்லாம் இவங்க போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க இருக்கிற அந்த அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா அவங்களே போய் அதை பேசி அவங்க என்ன அமௌண்ட் வருமோ அதை வாங்கிக்குவாங்க. இதை இவங்க அவங்களுக்கான ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்துட்டு அந்த மியூசிக் டைரக்டர் கொடுத்துருவாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இளையராஜா அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு. சில கோளாறுலாம் அதுல இருக்கிறதுனால அமௌண்ட் சரியா வரதில்லை. அதனால சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டு அவரா அவரோட ரைட்ஸ் என்னவோ அதுக்கு அவரா சட்ட ரீதியா போராடிட்டு இருக்காரு. இப்ப என்னன்னா மத்த எந்த மியூசிக் டைரக்டரும் இவங்க மேல கேஸ் கொடுத்தாங்க, அவங்க பாட்டு யூஸ் பண்ணதால அவர் கேஸ் கொடுத்தாரு, அந்த மாதிரி அதுவும் வந்திருக்காது. இளையராஜா அவர் தனிப்பட்ட முறையில பண்றதுனால அவரு கேஸ் கொடுக்கறதுனால என்னன்னா இளையராஜா ஒரு பணத்தாசை பிடிச்சவரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் வந்துட்டு இருக்கு. இவர் பணத்தாசை பிடிச்சவரா இல்ல நான் சொல்றவங்க பணத்தாசை பிடிச்சீங்களா இருப்பாங்க. இவரு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது அவரே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவரு ஒரு சின்ன சின்ன சவுண்ட் அவரா கிரியேட் பண்ணது, அவரா எழுதுனது, அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னு அவர் கேட்கிறாரு. ஆனா நீங்க ஒரு காசுக்காக பல லட்சம் செலவு பண்ணி பல டிக்கெட்லாம் வாங்கி பல லட்சம் சம்பாதிக்கிற ஒரு நிகழ்ச்சியில அவரோட பாட்டை போட்டு நீங்க சம்பாதிக்கிறப்ப அவருக்கான ஒரு சின்ன உரிமை தொகையை கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க மத்த மியூசிக் டைரக்டரோட பாட்டை நீங்க யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா காசு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இவருக்கும் நீங்க தந்திருக்கணும்ல, அதை தானே அவரு கேட்கிறாரு. உடனே அவரை ஒரு மாதிரி டைவர்ட் பண்ணி அவர் பணத்தாசை பிடிச்சவரு அப்படி இப்படின்னு நிறைய பண்ணிடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா நிறைய டைரக்டர்ஸுக்கு நிறைய ப்ரொடியூசருக்கு காசே வாங்காமலாம் மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. இளையராஜா ஒரு சாப்பிட்டு சங்கிங்கிறதுல நம்மளுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரை நாம கருத்தியல் ரீதியா நம்ம அவர் விலையதான் நிக்கிறோம். இருந்தாலுமே கூட ஒருத்தரோட கிரியேட்டிவிட்டிய நம்ம மதிக்கணும். அதுவும் இல்லாம அவர் கேட்கிற அமௌண்ட்ல நலிந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பங்கு போகுது. அது அப்பயே அவர் எழுதியும் கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஏன் அவ்வளவு வன்மம்? கடிச்சு போதற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு அவரு? இந்த வயசுலயும் பாவம் அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு அவரோட வேலையில. இப்ப கூட ஒரு சிம்பனி எழுதி முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காருல. அவர் என்ன சொல்லியிருக்காரு? நீங்க கொதருங்க, கடிக்கிறது கடிங்க, நான் உங்களை கண்டிக்கவே இல்லடா, நான் பாட்டுல ஒரு பக்கம் உட்காந்து ஒரு பேப்பர்ல எழுதிட்டு இருக்கிறேன்னு சொல்லி எழுதி முடிச்சிட்டாரு.